கதை எலிவேட் ஆகிறதுக்கு சமுத்திரக்கனி சார் தான் மெயின். இல்லைன்னா அவ்வளோ ஹிட்டுக்கு ஆயிருக்காது. அவரால மட்டும்தான் இது ஒரு இவ்வளோ பெரிய ஹிட் ஆனதுக்கான காரணம். பெரிய ஜேம்ஸ் பாண்ட் நினைப்பு அவனுக்கு. ஸோ அவரோட ப்ரொஃபைல் கொடுக்கும்போது அவங்க உடனே வந்து ஓகே நல்லா இருக்கு பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவரை பேசும்போதும் அவரும் ஸ்கிரிப்ட் கேட்டோன்னே பக்கா, ஏன்னா அவர் தமிழில் ஒரு இது பண்ணணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அது இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டில் பண்ணும்போது நல்லாவே ரீச் ஆகிடும் அப்படின்னா அவர் ஒரு ஸ்கிரிப்ட் மேலே அந்த கான்ஃபிடென்ட்டில் வந்தார். இன்னும் நிறையா அந்த கேஸை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது தான் நிறைய தெரியுது. அவன் நிறைய ப்ரூட்டலாக பண்ணியிருக்காங்க. நம்ம காட்ட முடியாது அவ்வளோ. அவன் பாட்டுக்கு பண்ணாதான் போலீஸை வந்து தூங்கோட உடனே பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 10 கொலை பண்ணுறான், பண்ணிவிட்டு உள்ளே போயிடுறான். ஜெயிலுக்குள்ளே போயிட்டு கொஞ்ச நாள் போலீஸ் தேடிட்டு இருக்கட்டும், மறுபடியும் வெளில வராங்க, வெளில வந்துட்டு மறுபடியும் பண்ணுறது. இதுதான் அவங்க பேட்டர்னாகவே பண்ணிட்டு இருக்காங்க. மொத்தமாக 76 கொலை நடந்திருக்கு. வெத்தலை போடுறான்னா அவன் என்ன பண்ணலாம்? சரி, ஓகே, வெத்தலை போடுறான்னா அவனுக்கு குடிப்பழக்கம் இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ அவன் கொஞ்சம் குடிக்கிற மாதிரி ஒருத்தன் இருந்தானா அவனுக்கு வெயில் தொப்பை வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ண அப்படி இருக்கும், இப்படி பண்ண அப்படி இருக்குன்னா இப்போ சரி அந்த ஒரு தொப்பைக்கு லாக் ஆகும். சமுத்திரக்கனி சாருமே அங்கே உபேத் ஆர்டர் தான். ஒரு ஹையர் ஆஃபீஸர் சொல்லும்போது நீங்கள் எதுவுமே கேட்க முடியாது. கண்ண முடியும் நம்ம சொல்ல தான் செய்யணும். ஏன்னா அங்கே நீங்கள் அதுதான் செய்யணும். இல்லை நான் அப்படி தான் செய்வேன்னு நேர்மை நியாயம் நாங்கள் பேசவே முடியாது. ரியலிஸ்டிக்காக வந்து போலீஸ் அப்படி தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. மூவி வேர்ல்டு மீடியா தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் விஜய். அதாவது கடைசி தோட்டா மூவிக்கு அப்புறம் இந்த டேரக்டரோட மிகப்பெரிய கம்பேக், செம ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு. அதில் த என்டையர் டீமும் நம்மளோட உட்காந்துட்டு இருக்காங்க. த ஃபர்ஸ்ட் வுட் பி த டேரக்டர் நவீன்குமார் பழனிவேல் அவர்கள். அவர் ஃபுல் நேமும் வந்து அவங்க டீம் சொல்லியே தீர்னு சொல்லியிருக்காங்க. வெல்கம் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். ஓகே, அண்ட் அஃப்கோர்ஸ் அதாவது இந்த படத்தில் ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு ஆக்டர், அதில் இந்த ஆந்திராவில் அந்த போலீஸோட கெட்டப் அப்படின்றதுல ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. விசாகன் அவர்களுக்கு இருக்கார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வென் இட் கம்ஸ் டு இதில் ஹீரோ முக்கியமா வில்லன் முக்கியமா அப்படின்ற இடத்துல 2 பேர். அண்ட் ஒன் இஸ் புஷ்பா 1ல் ஆல்ரெடி ராஜ் கதாபாத்திரம். இன்னைக்கு இந்த படத்துலையும் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவருக்கு இணையாக 2 பேர் தோல் கொடுத்து அப்படியே வந்து அண்ணன் தம்பியாக நின்றுருக்காங்க. பிரேம் அவர்கள் இருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். ஐயா, இந்த படம் வந்து அதாவது இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எந்த படம் ஹிட் ஆகுது அப்படின்ற இடத்துல இந்த படம் ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட், சூப்பர் டூப்பர் ஹிட். அதுலேயும் வெப் சீரிஸில் கிரேட்டஸ்ட் ஹிட்னு சொல்லலாம். இதுக்கு காரணம் வந்து கதையா இல்லை நம்மளோட கதாநாயகன் சமுத்திரக்கனி அவர்களா? அந்த கதை எலிவேட் ஆகிறதுக்கு சமுத்திரக்கனி சார் தான் மெயின். இல்லைன்னா அவ்வளோ ஹிட்டுக்கு ஆயிருக்காது. அவரால் மட்டும்தான் இது ஒரு இவ்வளோ பெரிய ஹிட் ஆனதுக்கான காரணம். கண்டிப்பாக சொல்லலாம். ஓகே, மேபி வேற ஏதாவது ஆக்டர் ப்ரிஃபர் பண்ணியிருந்தீங்களா, இல்லை நீங்கள் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் வைஸ் அவர் தான் அப்படின்றத முடிவு பண்ணீங்களா? நம்ம ஜீல ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லும் போதே அவங்க சொன்னதே இந்த இதுக்கு வந்து சமுத்திரக்கனி சார் பண்ணாதான் கரெக்டாக இருக்கும்னு சொன்னாங்க. அதே மாதிரி அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்க. டிசைட் பண்ணோன்னே அவரும் கதை சொன்னோன்னே அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டு பண்ணலான்டான்னு சொல்லி சொன்னார். அவர் இருக்க பிஸியில் தெலுங்குல எல்லாமே பயங்கர பிஸியாக இருக்காரு. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அவர் டேட் கொடுத்து இது பண்ணதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக பண்ணி கொடுத்தாரு. ஓகே, வென் இட் கம்ஸ் டு ப்ரொடக்ஷன் சைடில் அப்படின்றப்போ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாரா அவர்? உங்களுக்கு அவரை ஹேண்டில் பண்ணுறது எப்படி ஈஸியாக இருந்ததா? அதெல்லாம் பக்காவா. அவரு நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதை விட அதிகமாகவே நமக்கு எல்லாமே பண்ணி கொடுக்குறாரு. ஆக்டிங் ஆகட்டும், அவரோட டைம் ஆகட்டும். ஆனால் இன்னைக்கு 8:00 வரைக்கும் இருந்தால் போதும்னா அவர் இல்லைடா இன்னொரு சேர்த்து கூட இருக்கேன், கொஞ்சம் நல்லா பண்ணுங்க அந்த மாதிரி சிறப்பு இல்லை. ஏன்னா ஒரு டேரக்டர் அவருக்கு அதுல இருந்து பார்க்கும்போது அவருக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்கு. டேரக்டருக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அது கம்ஃபர்ட்டாக இருக்கும். என்ன நம்ம எதிர்பார்க்குறோமோ அதை விட பெட்டராகவே இருக்கும். ஒரு 2-3 ஆப்ஷனாக கொடுக்குறது அந்த மாதிரிலாம் நிறையா சூப்பர்ல. அவர்கிட்ட ஒர்க் பண்ணாலும் நிறைய கற்றுக்கணும். ஸோ சமுத்திரக்கனி சார் அப்படின்னாலே ஒரு ஊர் ஸ்டைலு, ஒரு மாதிரி ரொம்ப ஹையான டோனில் எல்லாம் என்ன அப்படின்னு போகிற ஒரு ஸ்டைல் தான். இவ்வளோ சட்டிலாக அவர் வச்சுருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு மிஸ்கினோட படத்தில் வந்து அந்த டயலாக்லாம் அப்படி நிறுத்தி பேசிட்டு காணாமல் போயிடுவாங்க. அந்த மாதிரி ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரி. ஆமாம், கரெக்ட். ஏன் அந்த ஒரு ஃபீல் கொடுக்கணும்னு டிசைட் பண்ணும்போது அப்படி தான் பண்ணோம். ஓகே, அவர் இன்னும் அவர் சைடில் கொஞ்சம் நிறைய ஒர்க் அவுட் பண்ணார். கேரக்டரோட ஐடியாவுக்காக அவர் நிறைய ஒர்க் அவுட் பண்ணார். இப்படி பண்ணலாம், 2-3 பேட்டர்னில் பண்ணிட்டு இது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணலாம்டா, இது பண்ணலாம், இது ஒரு ஐடியாவாக இருக்கும், இது வரைக்கும் நம்ம எதுவுமே பார்க்கல, ஏன்னா இந்த மாதிரி யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க, நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம்னு சொல்லி சொன்னார். ஸோ அது நல்லா இருந்துச்சு. அப்படியே அப்ளை பண்ணோம். அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சிறப்பு. ஸோ உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் 2 ஜாம்பவான்ஸ் மாதிரி உட்கார வச்சுருக்கீங்க. அண்ட் யூ பர்டிகுலர்லி வென் கம்ஸ் டு வில்லன், அதுலேயும் வந்து புஷ்பா 1க்கு அப்புறம் இப்படி ஒரு வெப் சீரிஸில் வந்து அவர் வரணும் அப்படின்றது கட்டாயமா அப்படின்னு தெரியல. பட் ஸ்டில் இந்த கதைக்கு அவர் ஒத்துக்கிட்டதுக்கான காரணம் என்ன? ராஜ் அவர்கள். ராஜுக்கு ஃபர்ஸ்ட்டு இது ஜீக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் ப்ரொஃபைல் கொடுக்குறேன் சார். வில்லனோட ஆப்ஷனில் 2 பேர் பிரேமண்ணனோடும் அவரும் கொடுக்குறோம்.
பிரேமண்ணன் ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட்லேருந்தே இருக்காரு. ஏன்னா நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போதுலேருந்தே பிரேமண்ணன் இந்த கேரக்டர் தான் சிறப்பு. பிரேமண்ணன் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே. அந்த ஃபர்ஸ்ட் கேரக்டர் மட்டும் அப்படின்றது பார்க்கும்போது அவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும், தெலுங்கு சைடில் நல்லா இருக்கணும். அப்போது அவரோட ப்ரொஃபைல் கொடுக்கும்போது அவங்க உடனே வந்து ஓகே நல்லா இருக்கு பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவரை பேசும்போதும் அவரும் ஸ்கிரிப்ட் கேட்டோன்னே பக்கா, ஏன்னா அவர் தமிழில் ஒரு இது பண்ணணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அது இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டில் பண்ணும்போது நல்லாவே ரீச் ஆகிடும் அப்படின்னா அவர் ஒரு ஸ்கிரிப்ட் மேலே அந்த கான்ஃபிடென்ட்டில் வந்தார். இப்போ நல்லாவே ரீச் இது ஆகிட்டாரு. ஆக்சுவலா தமிழ் படமா தெலுங்கு படமா? பைலிங்குவலா சொல்லலாம். ஏன்னா அப்ப இது தெலுங்குல ஓடுனாலும் தெலுங்கு கண்டிப்பா போகும். தெலுங்கு மேபி இன்னொரு 1 or 2 டேஸ்ல தெலுங்கு அப்ப டப்பிங் இதே மாதிரி தமிழ்ல பேச தமிழ்லயே வச்சிருவீங்களா? என்னோட டவுட். டோட்டல் தமிழ்ல வரும். அங்க வந்து டோட்டல் தெலுங்குல வரும். சம்திங். ஓகே. அதாவது தமிழ் வெர்ஷன் எல்லாம் தெலுங்கு ஆயிடும். தெலுங்கு வெர்ஷன் எல்லாம் தமிழ் ஆயிடும். இட்ஸ் லைக் 50-50ன்னு வச்சுக்கோங்களேன். சப்டைட்டில் பார்த்து பார்க்கும்போது சம்டைம் ஆடியன்ஸ்க்கு கஷ்டமா இருக்கும். நீங்க ஏதாவது ஃபீல் பண்ணீங்களா? இல்ல ஒரு சில டைம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த கிளைமாக்ஸ் போர்ஷன்லாம் அந்த எமோஷன் கனெக்ட் ஆகாம போயிடுவாங்களோ, ஏன்னா சப்டைட்டில பார்த்துட்டு அவங்களோட ரியாக்ஷன்ஸ் பார்த்து கரெக்ட் தான். சப்போஸ் ஆனா அது எல்லாமே கனெக்ட் ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்க Subtitle எமோஷன் பார்க்காமயே அது புரிஞ்சுது. எமோஷன்லயே புரிஞ்சிருச்சு. அவங்க என்ன சொல்ல வராங்க, என்ன பேசுறாங்கன்றது. அதனால அது ஒண்ணும் பெருசா தெரியல. ஓகே. அண்ட் பிரேம் பிரதர், நீங்க ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியில ரொம்ப வருஷங்கள் இருக்கீங்க. அதுலயும் ஒரு 10 படத்துக்கு மேல பண்ணிட்டு இந்த படத்துல பார்க்கும்போது எங்களோட ஒரே விஷயம் என்னன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு பிக் ஷோ இருக்கு பாருல, அந்த மாதிரி வந்து ரெஸ்லர் பிக் ஷோ மாதிரி இருக்கீங்க. ஆனா நேர்ல பார்க்கும்போது குழந்தை மாதிரி இருக்கீங்க. இதுக்கான காரணம் என்ன? எனக்கு முதல்ல புரியல ஃபர்ஸ்ட். அதுல பார்க்கும்போது அப்படி இருக்கீங்க. ஓகே, பயங்கர மேசிவா இருக்கீங்க. இங்க பார்க்கும்போது நார்மல் தான். ஓகேவா? இட்ஸ் நாட் லைக் நீங்க ரொம்ப ஃபேட் அந்த மாதிரிலாம் இல்ல. இப்போ இந்த கேமரா ஆங்கிள் அது மாதிரி என்ன காமிக்கப்பட்டதா? இல்ல நீங்க ஆக்சுவலா எதுவும் வெயிட் ரெடியூஸ் இல்ல பண்ணிருக்கீங்க? நான் அந்த கேரக்டருக்கு நான் வெயிட் போட்டேன். ஓகே. ஆக்சுவலா வெயிட் போட்டு ஒரு ஆக்டர்னா அடாப்ட் ஆகிக்கிற மாதிரி கேட்டிருந்தேன். அந்த நான் ஆக்டர் சார் சொன்னாப்புல இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு அடாப்ட் ஆகி மாற்றியாச்சு. இப்போ கொஞ்சம் மாற்றியாச்சு அவ்வளோதான். சம சம. அண்ட் ராஜ் பிரதரோட ஒர்க் பண்ண கம்ஃபர்ட் ஜோன் இல்லை எப்படி அவர் இருந்தது? படத்தை காட்டிலும் எனக்கு ரியல் பாணி ஆகிட்டாப்புல. சமல்ல. இல்ல அது அந்த ஒரு சீனுமே நீங்க 2 பேரும் அதுலயும் வந்து அந்த சிக்கன் வெட்டுற சீனு, அவர் கடப்பாரை எடுத்துட்டு போற சீன் ஆமா. இருக்குல்ல, அப்போ வந்து ஆக்சுவலா 2 பேரும் அந்த ரியாக்ஷன் கொடுத்த விதம் எல்லாமே வந்து மேசிவ். ஆமாம், அது ஏன்னா ஸ்பாட்டில் வந்து கிவன் டேக் நாங்கள் பேசிக்கிடுவோம். இது இப்படி பண்ணுவோமா, இப்படி சார் சொன்னாலும் நாங்கள் அங்கே ஒரு சின்ன ஒரு கொரியோகிராஃப் பண்ணிக்கிறோம் எங்களுக்குள்ள. இப்படி பண்ணுவோம் அப்படின்ட்டு அவர் பண்ணுவோம் அப்படின்னுவாப்புல அங்கே பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான். அவர் ரொம்ப ஜென்யூனு, ரொம்ப பாணி எங்களை இப்போ ரொம்ப பாணி ஆயிடுச்சு எங்களுக்குள்ள. ரியலாவே ரியலாவே அதே மாதிரி ரியலாவே கொலகார மாதிரியே நிறைய சீனுமே பண்ணிருக்கீங்க. ரியல் அண்ணன் தம்பி எல்லாம் தாண்டி ஆக்சுவலா அவரு கேட்கறதுக்கு முன்னாடி நான் கிட்டத்தட்ட ஒரு 77 கொலை, கரெக்டா? 77 கொலை அப்படின்றப்போ உங்களுக்குள்ள அந்த ஒரு கதாபாத்திரமா மாறுறதுக்கு டைம் ஆச்சா? இல்ல ஓகே ஜஸ்ட் லைக் நான் ஆக்டராகவே நீங்க ஓகே இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை இல்லை அப்படின்னு? பிரதர், நான் பேசிக்காக என்னோட நேட்டிவ் மதுரை. அப்போ என்னை சுற்றி சில விஷயங்கள்லாம் நான் கேள்விப்பட்டேன், வளர்ந்த விதங்கள்லாம் இருக்கும். இப்போ எனக்கு இந்த கொலைகள்ன்றது ஒரு பெரிய விஷயம் தெரியல எனக்கு ஒன்றும். அப்போ எனக்கு நான் இங்கே தேட்டர் நான் படிக்கும்போது எனக்கு சொல்லி கொடுத்தது எப்பயுமே ஒவ்வொரு கேரக்டருக்கு ஒரு சோல் ஒன்று இருக்கும். அப்போ அந்த சோலை நம்ம தேடி உள்ளே ஏற்றிட்டோம்னா நம்ம சுற்றி இருக்க இதை அப்சர்வ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம சேஞ்ச் ஆயிடும். ஸோ அதை நான் இங்கே இம்ப்ரூவ் பண்ணி போயிட்டேன். ஓகே, இந்த கொலை கதைக்கு வரோம். ஏன்னா இப்போ 77 கொலை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா பேசும்போது ஒரு இடத்துல சொல்லுவாங்க, மீதி அந்த 66 அப்படின்ற இடத்துல ஏன்டா பண்ண அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். அது ஏன் நீங்க ஆக்சுவலா வச்சீங்க? மேபி அந்த கதைக்கு அது சம்பந்தமா? இது நாங்க எந்த இதுவும் ஃபிக்ஷனா எதுவும் ரெடி பண்ணல. அந்த இது பார்த்தீங்கன்னா, முழுக்க உண்மையாவே பண்ணதுதான் அவங்க. அவங்க வந்து என்ன செய்றாங்கன்னா, போலீஸ தூங்க விடக்கூடாதுன்ற ஒரே ஒரு காரணம். அவங்களால போலீஸ பழி வாங்கியிருக்க முடியும். அவங்க என்ன செய்றாங்கன்னா, போலீஸ் இருக்கட்டும். அவங்கள பழி வாங்குனா அவங்க ஒரே நாள்ல போயிடும். ஆனா அவங்க வந்து தூங்க விடாம அவங்கள பண்ணணும்னு சொல்லிட்டு, அவங்க அந்த ஒரு சைக்கிக் தனத்துல அந்த ஒரு வந்து சைக்கிள் தனத்துல இருக்க மக்களை எல்லாத்தையும் பாதிச்சாலும் பரவாயில்ல. அது மக்கள பத்தி அவன் யோசிக்கல. ஏன்னா எல்லாத்தையும் இழந்து நிக்கிறான். அவன் யார பத்தி யோசிக்க போறான்? ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல அவன் பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஸோ அவன் இன்னும் நிறைய அந்த கேஸ பத்தி ரிசர்ச் பண்ணும்போது தான் நிறைய தெரியுது. அவன் நிறைய ப்ரூட்டலா பண்ணியிருக்காங்க. நம்ம காட்ட முடியாது அவ்வளோ இது. அந்த மாரி பண்ணனால தான் அவன் பாட்டுக்கு பண்ண ஆரம்பிச்சுட்டான். போலீஸ வந்து தூங்க விடக்கூடாதுன்னு பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு 10 கொலை பண்றான். பண்ணிட்டு உள்ள போயிடுறான். ஜெயிலுக்குள்ள போயிட்டு கொஞ்ச நாள் போலீஸ் தேடிட்டு இருக்கட்டும். மறுபடியும் வெளில வராங்க. வெளில வந்துட்டு மறுபடியும் பண்றது. இதுதான் அவங்க பேட்டர்னாவே பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் விசாகன் பிரதர் ஒரு தமிழ் மனுஷனை பிடிச்சிட்டு எடுத்துட்டு போய் தெலுங்குல பேசுன்னு சொல்லி விட்டு ஆக்சுவலா சிறப்பா பண்ணியிருக்காருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா, கண்டிப்பா நல்லாவே பண்ணியிருக்காரு. என்னன்னா, இப்ப இதுல எல்லாமே போலீஸா பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே போலீஸா இருக்கும். அதுல ஒரு கேரக்டர் கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கட்டும்னு சொல்லிட்டு, நான் அவர்ட்ட சொன்னேன். ஐயா இதுல எல்லாமே போலீஸா இருக்கு. நீங்க ஒரு நார்மல் போலீஸா இருந்தா உங்களுக்கு தனியா தெரியாது. ஸோ கொஞ்சம் வெரைட்டி ஏதோ ஒண்ணு பண்ணுங்க. அப்படிங்கும்போது 2, 3 ஐடியா பார்த்தோம். பார்க்கும்போது சரி ஷவுட் பட்டனுங்க எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, அந்த பாக்கு மாரி ஏதாவது போட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணும்போது அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆச்சு.
இந்த six நல்லாவே packs ஒர்க் அவுட் ல ஆயிடுச்சு. நம்ம 6 பேக்ஸ் பாடி எல்லாம் மெயின்டைன் பண்ணதுனால அதனால அந்த கொஞ்சம் அது கேட்டேன். ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நான் பாக்கு போட்டு பேசுறதுனால சரி ஓகே. இல்ல 6 பேக்ல பாடி நல்லா மெயின்டைன் பண்ற எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாடி மெயின்டைன் பண்ண. அந்த கேரக்டருக்கு அவன் நான் எப்படி பில்ட் பண்ணேன்னா, சார் சொல்றாங்க, இது பாக்கு போட்டா எப்படி இருக்கும்? 1998 ஓகே சார். திருப்பதி மாயிஸ்ட் அதிகமா அந்த ஒரு கல்ச்சரு. அவன் திருப்பதி மெயின் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர். ஸோ திருப்பதி மெயின் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரா இருக்கான். அப்போ அதோட ஜியோகிராஃபி வந்து மாயிஸ்ட் அதிகமா இருக்க பீக் பீரியட். அப்போ இந்த இடத்துல இருக்கான், அவன் எவ்வளோ ரகடா இருக்கணும். அப்போதான் நான் ரகட்னஸ் நான் எப்படி பார்க்குறேன்னா, எவ்வளோ நான் பார்க்குறது என் பார்வையில பயம் எவ்வளோ அதிகமா இருக்கோ, அவ்வளோ தைரியம் அதிகமா இருக்கும்னு நான் பார்க்குறேன். ஓகே. இத மறைக்கிறதுக்கு அத பண்ணிப்பாங்க. பயம் இல்லாதவன் ரொம்ப சட்டிலா இருப்பான். இப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பான். அவன் தான் ஃபர்ஸ்ட் மர்டரே. ஃபர்ஸ்ட் அவன் தான் வெப்பன் எடுக்கிறதுக்கான தைரியம் அவன்ட்ட தான் இருக்கும். இங்க வந்தா நான் போட்டுருவேன். அந்த தைரியம் இருக்கும். அமைதியா இருப்பான். அது தைரியம் இல்லாதவன் தான் ஏன்னு ஒரு சவுண்ட் போட்டுட்டே இருப்பான். சரி ஓகே. அப்படி ஒரு கேரக்டர் அப்படி வச்சுப்போம். வெத்தல போடுறான்னா அவன் என்ன பண்ணலாம்? சரி ஓகே. வெத்தல போடுறான்னா அவனுக்கு குடிப்பழக்கம் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வெத்தல இஸ் ஆல்சோ மவுத் ஃப்ரெஷ்னர் தான். ஓகேவா? ஸோ அப்போ அவன் கொஞ்சம் குடிக்கிற மாரி ஒருத்தன் இருந்தானா, அவனுக்கு வயிறு தொப்பை வர வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். டெய்லி சார் கால் அடிச்சிருவேன். ஷூட்டிங் 1 மாசத்துக்கு முன்னாடியே கால் அடிச்சிருவேன். அடிச்சு சார் பேசலாமா? அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணா எப்படி இருக்கும்? இப்படி பண்ணா எப்படி இருக்கும்னா, இப்போ சரி அது ஒரு தொப்பைக்கு லாக் ஆகணும். லாக் ஆயிட்டு சரி அப்போ லைட்டா. லைட்டா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் ஒர்க் அவுட்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு சுகரே சாப்பிடாம ஒரு 3 வருஷமா சுகர் அப்படியே கட் பண்ணி வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் திருப்பி சரி இதாண்டா சாக்கு அப்படின்னு அடிச்சு விடுவோன்னு சொல்லிட்டு நல்லா உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு ஏத்தினேன். இப்ப இறக்குறது எப்படின்னு தெரியல. ஸோ இல்ல இதுல ஃபர்ஸ்ட் சீனு அந்த போலீஸ கூப்பிட்டு நீங்க அந்த டோர திறந்து வெளில வருவீங்க. எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 1, 2 மினிட்ஸ் ஆச்சு ஐடென்டிஃபை பண்றதுக்கு. திருப்பி ரிவர்ஸ் போய் நம்பால் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பார்த்து ஜூம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஐ காட் இட். ஏன்னா இப்ப இருக்கிற கெட்டப்போ அப்ப இருக்கிறது நல்லா உடம்பு போட்டிருப்பீங்க. ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கோம். பட் தெலுங்கு பேசுறதுக்கு வாய்ஸ் ஓவர் வேற யாராவது கொடுத்துருக்காங்களா? வேற யாராவது நீங்க ஒரு டைலாக் சொல்ல முடியுமா தெலுங்குல? சும்மா. அதுல ஏதோ ஒரு டைலாக். இல்ல. உங்களுக்குன்னு ஒரு ஃபீல் இருக்கும்ல. பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. டைலாக் சொல்லி கொடுத்துருப்பாங்க. வாய் அசிச்சிருப்பீங்க அப்படின்றதுல ஒரு டைலாக். இல்ல தெலுங்கு பேசியிருக்கேன். டப்பிங்கும் Okay. பேசியிருக்கேன். ம். ஆனா இது வந்து அது வந்து லேட்டர் இதுல வெர்ஷன்ல வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. இப்ப பேசுனது ஏதாவது ஒரு டைலாக் சொல்லுங்க. மாட்டி விடுங்கன்னு தெரிஞ்சா ப்ரிப்பேர் பண்ணிட்டே வந்துருப்பேன். எனக்கு தெலுங்கு சுத்தமா தெரியாது. சரி. சுத்தமா தெரியாது. நான் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவன். ஓகே. நான் இப்படி பேசுறேன்ல, எங்க ஊர் பக்கம் நீங்க போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நான்லாம் இந்த ஸ்லாங்கே வராது. எனக்கு நல்ல பியூர் எங்க ஊருக்கு ஸ்லாங் தான் வரும். அதை தாண்டி இங்க வர எனக்கு வந்து ஆங்கிலம் ஓரளவு நல்லா பேசுவேன். மலையாளம் நல்லா பேசுவேன். ஸோ இதுதான் என்னோட ஜியோகிராஃபி. கேட்டே இருப்பேன் சார் இந்த டப்பிங் அந்த ஸ்கிரிப்ட் ஏதாவது சீக்கிரமா கிடைக்குமா, டைலாக் ஏதாவது சீக்கிரமா கிடைக்குமா, எனக்கு சுத்தமா தெரியாது, நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன் அப்படிலாம் சொல்லி ரொம்ப போராடினேன். இது எதுக்கு சொல்ல வரேன்னா எனக்கு தெரியாது, பேச வச்சு மாட்டி விட்டுறாதீங்க. இல்ல பி ரெடி. கண்டிப்பா அந்த ஒரு டைலாக் பேசி தீரணும். அண்ட் இந்த கதாநாயகி சிவாடா கைண்ட் ஆஃப் அவங்கள வந்து ரொம்ப ஒரு சட்டிலாவே யூஸ் பண்ணிட்டீங்களோ அப்படின்ற ஒரு ஃபீலு. ஒரு கதாநாயகி அப்படின்ற ஒரு நல்ல ஒரு ஏதாவது ஒரு ரொமான்டிக் சாங்கு அதுலயும் அங்க ஒரு கதாநாயகன் வேற வச்சிருக்கீங்க. ஒரு அவங்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம். எல்லாமே இருக்கு. சாங் வைக்க வேற முடியாது. வச்சிருக்கீங்க ஒரு சாங்கு. அவங்கள ஃபுல்லாவே அந்த போலீஸ் யூனிஃபார்ம்லயே காமிச்சிட்டு கொஞ்சம் இன்னும் ஏதாவது ஆக்ஷன் சீக்வன்ஸ் அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கும் அப்படின்னு Action ஏதாவது லாஸ்ட்ல பிளான் வச்சிருந்தோம். Action ஆமா, இருக்கும். பார்த்தோம். அந்த அந்த ஒரு இடம் அந்த மட்டும் ஒரே தான் அடி தான். ஒரே அடி நெத்தி அடி முடிஞ்சிச்சு அந்த மாதிரி. நீங்க ஆக்சுவலா இதுல மேபி நீங்க எடுத்தது வேற, அவுட்கமா வந்தது வேறயா? நிறைய ஏதாவது படம் ஏதாவது எடிட்டிங் planned. ப்ராசஸ் நிறைய இதுதான் பிளான்ட். இதுக்கு ஏத்த எக்ஸாக்ட்டா மாதிரி என்ன பிளான் exact ஆ பண்ணீங்களோ plan தான். அது வந்து Extra நம்ம சாங்லாம் எடுக்க எதுவும் போறது போட்டு எதுவும் பண்ணல இல்ல, நீங்க. ஆனா ஐடியா இருந்தது. ஐடியாவே இல்ல. இவர் எதுவும் ஹீரோயின்லாம் கேட்கலையா? இல்ல. அடிப்பாங்க. அதுல பிளான் பண்றதோட எனக்கு பிளானிங் நீங்க சொன்னனால சொல்றேன். எனக்கு ரொம்ப நான் ஆச்சரியப்பட்டது ஒண்ணே ஒண்ணுதான். 19 நாள் தான் இவங்க ஆக்சுவலி 18 நாள் தான் இவங்க கரெக்டா ஷூட் சமல்ல. பண்ணாங்க. 18 நாள். அது எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கும். 18 நாள்ல எப்படியா நீங்க ஒரு ஷூட் ஒரு படம் 3 hours ஐ மீன் ஒரு லென்த் ஒரு ரன் டைம் வந்து சூப்பரா முடிச்சிருந்தாங்க. எதுவுமே இருக்காது அதுல. எதுவுமே மிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது சொல்லாமான்னு தெரியல. ஒரு பில்டிங் தான். ஒரு பில்டிங். அது நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் building. ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா கிண்டி போலீஸ் ஸ்டேஷன் தான். அதுலயே Okay. 5 ஸ்டேஷன் மாத்திருப்போம். 95க்கு அதே தான், 99க்கு அதே தான், திருப்பதி ஸ்டேஷன் தான். அப்படி டோட்டலாவே தமிழ்நாடு ஒரே station. அதுல ஒரே 2 station. நாள் 3 நாளா மாத்தி மாத்தி மொத்தம் அது 2 நாள். 2 நாள். 2 நாள் ஸ்டேஷன் சீக்வன்ஸ் எல்லாமே 2 நாள். 2 நாள் 5 இதுக்கு ஸ்டேஷன். காரணம் ப்ரொடக்ஷன் பட்ஜெட் கம்மியா இல்ல நீங்களே வந்து சரி ஓகே அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டீங்க? ப்ரொடக்ஷன் என்ன கேட்டாலும் கிடைக்கும். அது பிரச்சனை இல்ல. எனக்கு அங்க 2 நாள் போதுமானது. அப்படி பண்ணோம் நம்ம. இந்த மாதிரி டைரக்டர் எல்லாம் கிடைக்கிறது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் இல்ல? ஏன்னா ப்ரொடக்ஷன்ல நீங்க என்ன கேட்டாலும் கிடைக்கும். லாஸ்ட் இல்ல நான் கேட்டது எல்லாமே ஜிம்மி ஜிப்ல இருந்து எல்லாமே டெய்லியும் கிம்பிள்
ஆமா டெய்லி கிம்பிள் தான் பறக்க விட்டுட்டே இருக்கீங்க. என்ன கேட்டாலும் காரு ஸ்டேஷன் விட்டு எங்க இருந்து கிளம்பணும் drone, மேல drone. பறந்துடுறான். அது நீங்க ஸ்டண்ட் சீக்வன்ஸ் பண்ணாங்களா 1 கிலோமீட்டர் லைட் போட்டாங்க ப்ரொடக்ஷன் சைடுல இருந்து. சொன்னானே 2 கிலோமீட்டர் இருக்குமா, இங்க இருந்து நீங்க பாத்தீங்கன்னா எல்லோ லைட், ஆனா இந்த ரோடு லைட் பண்ணு எல்லோ லைட். எதுவுமே ப்ரொடக்ஷன் சைடுல வந்து இல்ல இவ்வளவுதான் பண்ணணும், நீ என்ன வேணும் அவ்வளவுதான் பண்ணிக்கோ, அதெல்லாம் மாசா பண்ணாங்க. எதுவுமே காம்பன்சேட் பண்ணல ப்ரொடக்ஷன் சைடில். பட் ஹானஸ்ட்லி இப்போ ஹீரோயினோட சப்போர்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு? நல்லா இருந்துச்சு. அது நல்ல டெடிகேஷன் ஆர்டிஸ்ட் அவங்க. அவங்க இது ஒரு பெரிய கம்பேக்கா இருக்கும் அவங்களுக்கும். அடுத்த 2 படம் கமிட் ஆயிட்டாங்க இப்போ இதுக்கப்புறம். ஓகே, சிறப்பு. ஐயா கமிட் ஆனது எத்தனை கூட படம் போயிட்டு கண்டிப்பா வந்துரும். இருக்கு? நீங்களே பிளான் பண்ணிருக்கீங்க. சீக்வன்ஸ் 2 இருக்கா? ஆனா அந்த மாதிரி தான் முடிச்சிருக்கீங்க. இதோட சீக்வன்ஸ் 2 இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பிளான் போயிட்டு இருக்கு. இருக்கு. அப்ப இந்த கதாபாத்திரங்கள்லாம் மாறுமா இல்ல? இங்க எங்களை தான் கொண்டுட்டீங்களே. ஐயோ சாரி, ஐயோ ஆமா ஐயோ அதை நான் கேட்கணும்னு வந்தேன் வேற மாதிரி. சரி ஓகே, இவரு இருப்பாரா? இருக்கலாம். இனிமே எழுதணும். இருக்கு. ரைட்டிங்ல இருக்கு. பாருங்க. யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் நினைக்கிறேன். வாய்ப்பு கொடுத்த இயக்குனரே கண்டிப்பா இருப்பாங்க. கண்டிப்பா இருப்பாங்க. தெலுங்கு போலீஸ் 2 பேர் இருந்தானே ஆகணும். எனக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன். அவரு அந்த ஆக்டிங் இப்போ சோல் அப்படின்னு சொன்னார்ல, அது நான் உணர்ந்த மூமெண்ட் என்னன்னா, அவங்கள கொல்லும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப டச்சிங்கா இருந்தது. ஏன்னா அவங்க எதுக்காக அது பண்ணாங்கன்றது உணர்ந்தேன். பாவம் தானே, நீங்க பண்ணிருக்க கூடாதுல்ல அது. உபேத் ஆர்டர் தானே இங்க மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா சமுத்திரக்கனி சாருமே அங்க உபேத் ஆர்டர் தான். ஒரு ஹையர் ஆஃபீஸர் சொல்லும்போது நீங்க எதுவுமே கேட்க முடியாது. கண்ண மூடி நம்ம சுட தான் செய்யணும். ஏன்னா அங்க நீங்க அதுதான் செய்யணும். இல்ல நான் அப்படிதான் செய்வேன் நேர்மை நியாயம் அங்க பேசவே முடியாது. ரியலிஸ்டிக்கா வந்து போலீஸ் அப்படிதான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ரியலிஸ்டிக்கா அதுதானங்க. ஒரு ஹையர் ஆஃபீஸர் என்ன சொல்றாங்களோ அதை நம்ம கேட்டு தான் ஆகணும். சரி, இப்ப அங்க என்கொயரியே நடக்கல, ஸ்டேஷன்ல இருந்து நேரா கூட்டு போயிட்டு என்கவுண்டர் பண்றாங்க. அப்ப அந்த மாதிரி தான் நடக்குது அப்படின்றீங்க. அந்த கேஸ்ல அது நடந்தது. அந்த கேஸ்ல அது நடந்திருக்கு, ஆ. மாற்று கருத்தே இல்ல. மாற்று கருத்தே கிடையாது. அந்த கேஸ்ல டைரக்டா எடுத்துட்டு போய் ஷூட், ஆ. அவ்வளவுதான் முடிஞ்சு. ஏன்னா 76 மர்டர் 77 அந்த மாதிரி மர்டர் பண்ணவங்கள நம்ம ஆக்சுவலா அந்த வச்சுக்கிட்டு கதையே வந்து ஒருத்தருக்காக தான் ஆரம்பிக்குது, ஒரு போலீஸ்னால. ஆக்சுவலா அந்த போலீஸ் கொல்லப்படல. அதுதான் மேபி பார்ட் 2ல பார்ட் 2ல அந்த கடைசியா கொடுத்த அந்த இதுல இருந்து அதுல இருந்து லீட் ஆரம்பிக்கும். எடுத்துக்கலாம். அதுல இருந்து லீட் எடுக்கிற மாதிரி. ஸோ அப்போ ஆனா இப்ப இந்த 2 பேர் வந்து கொலை பண்றது இல்ல. அப்ப அந்த சீக்வன்ஸ் வந்து இட்ஸ் கோயிங் டு பி சம்திங் டிஃபரெண்ட். கண்டிப்பா ஓகே, இப்ப லா அண்ட் ஆர்டர் அதை பேஸ் பண்ணி அது கொஞ்சம் எடுக்கிறதுக்கான மாறும். வாய்ப்பு இருக்கு. எல்லாம் ரெடி, ஸ்கிரிப்ட் ரெடி, சீக்வன்ஸ் 2 ரெடி, ப்ரொடக்ஷன் ரெடி, எல்லாருமே ரெடி. எல்லாம் ரெடி. சமுத்திரக்கனி சார் தானே? சீக்வன்ஸ் அவர் தானே. சிறப்பு. அண்ட் அஃப்கோர்ஸ் வில்லன் அப்படின்றப்போ இந்த இவ்வளோ கேரக்டர்ஸ் உங்களோட ஆக்ட் பண்ணாங்கல்ல, அப்போ அவங்களோட ஆக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருந்தது? எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்களா? ஹவு இஸ் தி ப்ரொடக்ஷன் சைடு உங்களுக்கு? இல்ல ரொம்ப ஜோவியலா தான் இருந்தாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கனிஷா கூட ஆல்ரெடி ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓ சிறப்பு. அதனால சிவதா மேடம் கூட கருடன் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே. ராஜ் தான் எனக்கு புதுசு. ஆனா பட் அவர் வந்தோடனே எல்லாத்தையும் ரொம்ப அடாப்ட் ஆயிட்டாப்லன்ட்டு. எல்லாருமே எப்படின்னா ஒரு ஃபேமிலி ஆயிட்டோம். ஸ்பாட்ல வந்து வெவ்வேறு பக்கம் வந்தாலும் ஒரு இடத்துல ரொம்ப ஒரு ஃபேமிலி ஆயிட்டோம். நானும் அது சாரு எல்லாருமே ப்ரொடக்ஷன் சைடு எல்லாருமே ஃபேமிலி ஆகி அதனால எனக்கு ஈஸி ஆயிடுச்சு எல்லாமே. ஆனால் பிரேம் பிரதர் ஒரு விஷயம், நீங்கள் ஆக்சுவலாக கொலை பண்ணதை விட நீங்கள் 2 பேர் எமோஷ்னலாக ஒரு சீக்வன்ஸ் இருக்குல்ல, அட்டகாசம். உண்மையாலுமே Climaxல. அட்டகாசம் ஐயா. அந்த ஒரு சீக்வன்ஸாக இருக்கட்டும், உங்களை தங்கச்சி விஷயங்களா இருக்கட்டும், அந்த ஒரு இழப்பாக இருக்கட்டும், அந்த இடத்துல 2 பேருமே பிச்சு உதறிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ. ஏன்னா சினிமாவில் இந்த மாதிரி ஒரு ஆக்டிங்கை கொடுக்கறதுக்கான என்டையர் டீமுமே ஒரு ஃபார்மேஷன் எடுத்திருக்கின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். அண்ட் விசாகன் பிரதர், ஸோ ஏன்னா ஆல்ரெடி த டாப் பீப்புள் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, கண்டிப்பாக நம்மளும் ஸ்க்ரீனில் வரணும், கொல்லணும் அப்படின்ற இடத்துல மேக்ஸிமம் ஆஃப் த சீன்ஸில் வந்து எங்கேயோ ஒரு பேக் எண்ட்லேயே உங்களை நிற்க வச்சுருப்பாங்க. என்னடா ஒரு மேக்ஸிமம் நிறைய இடத்துல காமிக்கலையே அப்படின்ற இடத்துல டக்காரன்னு எடுத்துகிட்டு வந்து கிளைமேக்ஸில் மெயின் ரோலே உங்களுக்கு லீடு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களுக்கு அதே ஃபீல் இருந்ததா? டாக்டர் இந்த மாதிரி நம்மளை வச்சிருக்காரு, லாஸ்ட்டில் இந்த சீன் கொடுத்தப்போ உங்களுக்கு ஹவ் யூ ஃபெல்ட்? இல்லை, எனக்கு அது ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருந்தது ஃபர்ஸ்ட்டு. அண்ட் டேரக்டர் சொல்லிட்டே இருந்தேன், சார் ட்ரூலி ஐம் தேங்க்ஃபுல் டு யூ. இதை நான் எதிர்பார்க்கல, இப்படி ஒரு இது கிடைக்கும்னு எதிர்பார்க்கல. அண்ட் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் டு ரிலீஸ் அப்படின்னும் போது எனக்கு இது ஒன்று இருக்குல்ல, இதுவே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். அது ஒன்று இருக்குது. அண்ட் ஒரு ஆர்டிஸ்டாக ஒரு பசி வந்து தீரா பசி தான் நான் நினைக்கிறேன். நம்ம 2.5 ஹவர் நம்ம மூஞ்சியே காமிச்சா கூட இனி இடம் 10 இருக்குல்லையோ, இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்குமோ அப்படின்ற பசி வந்துட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு ஷார்ட் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம யோசிப்போம், அதை இப்படி பண்ணியிருக்கணும், நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அது தாட் போயிட்டே தான் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அது பசி தீரவே தீராது. எவ்வளோதான் கொட்டினாவும் எங்க அந்த நம்ம அந்த கும்பகாரன்னா யாரோ ஒருத்தர் மாதிரி சாப்பாடு போட்டே இருப்பாரு, ஆனா பசி தீராதுன்ற மாதிரி தான் ஒரு ஆர்டிஸ்ட்க்கு இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் அப்படி நான் ஃபீல் பண்ணேன். பட் ஹாப்பி ஸோ ஹாப்பி. கிளைமேக்ஸ் சீன்
அந்த அந்த பர்ட்டிகுலர் சீன் யூஆர் ஓவர்வெல்ட் அப்படின்னு சொல்லிட்டீங்க. பட் இதை வந்து யாருக்கு வேணாலும் கொடுத்துருக்கலாம். ஓகேவா? அவ்வளோ போலீஸ் இருக்காங்க. ஈவன் சமுத்திரக்கனியே ஆக்சுவலா ஏன் பர்ட்டிகுலரா இவர்? இல்ல அது தெலுங்கு போலீஸ் தான் பண்ணணுன்ற ஒரு ஸ்கிரிப்டடா அதான் இருந்துச்சு. ஓகே ஓகே ஓகே. ஸோ அப்போ அவர் டிஎஸ்பி இருக்கும்போது இன்ஸ்பெக்டர் தான் பண்ண முடியும் அந்த இடத்துல. ஏன்னா அவரோட சீனியர் ஆஃபீஸர் அங்க இருக்கும்போது அவருக்கு கீழ இருக்கிற ஆஃபீஸரை தான் நம்ம பண்ண வைக்க பட் வெஞ்சன்ஸ் அவர் தானே. அவருக்கு தானே ஆக்சுவலா அந்த வெஞ்சன்ஸ் ரியலாவே இருக்கு. இல்ல ஜஸ்ட் அவர் ஒரு செகண்ட் அவரோட நான் தருணம் ஆக்சுவலா தான். பார்க்கும்போது அப்படிதான் தோணுச்சு. ஓகே இவரே தான் சுற்ற போறாருன்னு. சத்தியமா இவர் வந்து சுடுவார்னு யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்களே. நான் யோசிக்கல. இல்ல அவர் இதுக்கான கை ஏதாவது ரொம்ப காரணம் அவர் இருக்கா? கை ரொம்ப கிளீனா இருக்கு. ஃபர்ஸ்ட் மர்டர் அப்போ அவர் அவர் வந்து கையை கூட தான் clean ஆ இருப்பாரு. வச்சுக்கிறாரு. பக்கத்துல இருக்கவங்கள தான் கொல்ல வெட்டினது சொல்லுவாரு. வெட்டினது ஓகே வேற ஓகே ஐடியா ஓகே எல்லாமே ஓகே பண்ணுவாரு. ஓகே. அவர் பேக் எண்ட்ல இருந்து தான் வேலை செய்வாரு. இவங்களை அரெஸ்ட் பண்ணும்போதும் அப்படிதான். இவர் வந்து நின்னுட்டு இருப்பாரு. அவங்க யாரையோ ஒருத்தர் தான் அடிச்சிட்டு இருப்பாங்க. யாரும் அடிக்கும்போது பார்த்துட்டு தான் இருப்பாரு. அவர் வெளில நின்னு பிளான் மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ அதே ரெப்ளிகேட் பண்ணி தான் கடைசி நல்லா எண்டும். வச்சிருக்கீங்க டீமே எடுத்துக்கோ. இல்ல இதுல நான் ஒரு எங்க படிச்சேன். ரொம்ப எஃபிஷியன்டான ஒரு ஆளால மட்டும்தான் கரப்டா இருக்க முடியுமா? அறகுறையால இருக்கவனால லஞ்சம் கூட வாங்க முடியாதான். லஞ்சம் வாங்கணும்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. லஞ்சம் தவறான விஷயம். அது ரொம்ப தவறான விஷயம். பட் அது எப்படி பாக்குறாங்கன்னா, ரொம்ப அறிவாளியும் ரொம்ப புத்திசாலியும் இருக்கவன் தான் ரொம்ப கிரிமினலா இருப்பானா. ஓகே அப்ப அந்த டிஎஸ்பி எவ்வளவு கிரிமினல்னா அவன் கையை கிளீனாவே வச்சுக்கிறான். அவன் வெட்டினது எவனோ ஒருத்தன், சுட்டது எவனோ ஒருத்தன், காரியம் யாருக்கு வந்தது, லாபம் யாருக்கு, அவன் வீட்டுக்கு, அவனுக்கு. நாளைக்கு என்கொயரி வந்தாலும் ஸோ எல்லாமே சேஃப் ஜோன்ல இருக்கிறது தான். ஆமா. சரி இப்போ இந்த தடயம்ன்றது வந்து செகண்ட் பார்ட்ல தான் ஆக்சுவலா ரிவீல் ஆகும். ஆமா. கரெக்டா? ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல நான் பார்த்த ஒரு தடயம் அந்த துண்டு பீடி. இவங்க 2 பேரும் அதை அதுவும் தாண்டி சொல்லலாம். தடயம்னு பெருசா. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஃபோன் கிராஸ் டாக் அதுவும் சொல்லலாம். ஓகே. ஃபோன் கிராஸ் டாக்னால தானே ஆந்திராக்கே போறாங்க. ஒரு கேஷுவலா ஒரு தெஃப்ட் ஒரு விட்டுட்டு ஃபுட் போறாரு. பிரிண்ட். பட் ஆனா பீடி தான் மெயின் நினைக்கிறேன். மீன் அதுல இருந்த தெலுங்கு வேர்ட்ஸ் தானே மேட்டர். கரெக்ட். பிடி எவிடன்ஸ் அதுக்கான நூலை வந்து இந்த ஃபோன் காலோட இது கொடுத்துச்சு. ஓகே. இந்த கிராஸ் டாக். சூப்பர். பட் இது எங்க ஷூட் பண்ணீங்க? இஸ் இட் ரியல் பார்டர் தமிழ்நாடு ஆந்திரா பார்டர்ல எங்க அங்க ஷூட் பண்ணல. பண்ணீங்களா? என்னன்னா இது செம்பாக்கம் உள்ள வந்து மானாமதி ஈச்சம்பள்ளம்னு ஒரு இடம். அந்த ஓகே. இடத்துல மட்டும் தான் பண்ணோம். ஒரே தெரு தான். இந்த டெட் எண்டும் அந்த டெட் எண்ட் அவ்வளவுதான். இந்த ரைட் சைடு பாத்தீங்கன்னா ஆந்திராவை பண்ணோம். லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பண்ணோம். அவ்வளவுதான். ஒரே ஏரியா பட்ஜெட் தான். என்ன இந்த படத்துக்கு? அது இல்ல, இது எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா இது The போலீஸ் most ஒரே இதுல efficient way முடிச்சீங்க. of making தான். மோஸ்ட் எஃபிஷியன்ட் வே ஆஃப் மேக்கிங் பிளானிங் இருக்குல்ல. அது ஏன்னா பட்ஜெட் சொல்ல முடியல. தயவு இல்லையா செஞ்சு. எல்லாமே ஒரு சப்போர்ட்டிவா பண்ணி approximate கொடுத்தாங்க. பட்ஜெட் கொடுங்க. அடுத்தடுத்து மேக்கர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் இல்ல, கண்டிப்பா. உதவியா இருக்கும். கண்டிப்பா சொல்லுவோம். இப்ப என்னன்னா, இப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல் சப்போர்ட் எனக்கு அந்த 18 டேஸ்ல பண்றதுக்கான மொத்த டீமும் எனக்கு அவ்வளவு கோஆர்டினேட் பண்ணாங்க. நான் எல்லாத்தையும் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு ஒரு நாளுக்கு 7 சீன் வரைக்கும் போற அளவுக்குலாம் போனோம். அதுக்கு மேலேயும் போயிருக்கோம். அது எல்லாமே ஆர்டிஸ்ட் வரைக்குமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா பண்ணி கொடுத்தாங்க. ஆனா நீங்க முடிஞ்சிச்சு போங்கன்னு சொல்லுவோம். அதுவும் இல்லடா வர சொல்லு. மறுபடியும் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம். அதான் கனி சார 2:00 நைட் 2:00 வரைக்கும்லாம் வச்சு வேலை வாங்கியிருக்கோம். ஏன்னா அவரையும் ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கோம். இல்லன்னு சொல்லல. ஏன்னா அவரு மார்னிங் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவாரு. டெய்லி அவரு ரெகுலர் அவரு அந்த இது. அதுக்கு நான் முன்னாடி விட்டா தானே அவரு 2:00 விட்டு காலைல 7:00 ஒரு ஒர்க் அவுட் பண்ணிட்டு மறுபடியும் 8:00 வரணும். ஸோ அப்படியும் பண்ணியிருக்கோம். அவரு அதான் ஆர்டிஸ்டாவும் சரி, எல்லா டெக்னீஷியனும் எல்லாரும் நமக்கு சப்போர்ட் கரெக்ட்டா நான் ஒரு ஷெட்யூல் டைம் குடுக்குறேன்னா, அந்த டைம்க்கு எல்லாமே அவைலபிளா இருந்தாங்க. அதனால தான் 18 நாள்ல முடிக்க முடிஞ்சுச்சு. இந்த படத்துக்கு முதல்லயே எஸ் சொல்லிட்டாரா? இல்ல மேபி ரொம்ப மாசம் கழிச்சு தான் அவருக்காக வெயிட் பண்ணி இந்த ஷூட் போச்சா? அவர்ட்ட ஸ்கிரிப்ட் சொல்லி 10 டேஸ்ல ஷூட். 10 டேஸ்ல ஷூட். ஆரம்பிச்சதே டிசம்பர் 18 ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே. அப்பயே ஃபிக்ஸ் ஏன்னா பண்ணியாச்சு. இதுக்கான எந்த ஒரு ப்ரீ ப்ரொமோஷன்ஸும் இல்ல, எதுவுமே எதுவும் இல்ல. ஜஸ்ட் லைக் தட் டக்குன்னு ரிலீஸ் பண்ணிட்டீங்க. இந்த சக்சஸ நீங்க எப்படி பாக்குறீங்க? ஐயா எப்படி பார்க்குறதுன்னா, எல்லாத்தோட ஹார்ட் ஒர்க்கா தான் பார்க்குறோம். ஏன்னா எல்லாரும் அந்த டைமுக்கு டெலிவரி பண்ண முடிஞ்சு இப்போ சேனல் ஒரு டேட் குடுத்துட்டாங்க. அந்த டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, அதில ரிலீஸ் பண்ணி ஆகணுன்ற ஒரு இது அவங்களோட டைம்லைன் ஒண்ணு இருக்கு. அந்த டைம்லைனுக்கு நம்மளும் ஒர்க் பண்ணி குடுக்கணும். இல்லன்னா தப்பாயிடும். அதனால அதுக்காக எல்லாருமே ஷூட் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரொம்ப டைட்டா தான் போச்சு. டப்பிங் ஆகட்டும், மிக்ஸிங் லாஸ்ட் மினிட்ல மிக்ஸிங்லாம் ரொம்ப லாஸ்ட் டென்ஷன்ல தான் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப ரொம்ப டைம் ரொம்ப கம்மி. ரொம்ப crucial. இன்னொன்னு என்னன்னா, இதுல ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தது மியூசிக். விபின் வந்து பயங்கரமான ஒரு கிரியேட்டர். தரோம். வரல. என்னன்னா, அவரு என்ன சொல்றது, ஒரு சீனை நம்ம சொல்லும்போதே அவரோட மியூசிக் வந்து எலிவேட் பண்ணி குடுத்துருச்சு. விஷுவல தாண்டி நமக்கு மியூசிக் வந்து ரொம்ப அந்த சீனை நரேட் பண்ணிருச்சு. கிளைமாக்ஸ்லாம் மியூசிக் வச்சு தான் அந்த எமோஷனே ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனா ஓவரால்ல அதுலயும் ஆர்ட் டைரக்டர், யுவர் புரொடக்ஷன், யூ டைரக்டர், ஆஸ் அன் ஆக்டர், மியூசிக் டைரக்டர், இப்படி வந்து ஒரு படம் அமையறதுன்றது ஒரு மிகப்பெரிய இதுல விஷயம். 2 ரொம்ப முக்கியமான கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் அந்த சரவணன். ஓகே.
அவர் வந்து ரொம்ப பின்னாடி தான் சப்போர்ட் பண்ணாரு. பேக் எண்ட்ல இருந்து ஆனா அந்த இம்மென்சிவ் சப்போர்ட். என்ன பிரச்சனைனாலும் அப்படியா அது பண்ணிக்கலாம் தம்பி அப்படிதான் இருக்கும். அந்த ஸ்மைலிங் ஃபேஸ் அவருக்கு நெஞ்ச ஓபன் பண்ணி பார்த்தா அவ்வளோ பிரச்சனை இருக்கும். அதை அப்படியே மறைச்சிட்டு ஹேண்டில் செம்ம ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி. அதுக்கப்புறம் ஜி சைடு வந்து முக்கியமா இது அவங்க எனக்கு சொன்னதுதான், நான் அதை உங்களுக்கு சொல்றேன். கௌஷிக் சார் அண்ட் முகுந்த் அண்ட் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே கௌஷிக் சார் வந்து 4:30 மணிக்கெல்லாம் ஏர்லி மார்னிங் ஃபுட்டேஜ் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு சொல்லுவார், இது இருந்தா நல்லா இருக்கும், இது இருந்தா எப்படி இருக்கும்ன்ற ரிவ்யூ சொல்றது. நான் தான் கேட்பேன், ஏன் இவங்களாம் எப்பங்க தூங்குவாங்க? ஆனா அவரை பார்த்தா எங்கா பியூட்டிஃபுல்லா இன்னும் இளமையின் இதுவா இருப்பாரு. இவங்க தூங்கவும் மாட்டுறாங்க, வயசும் ஆக மாட்டுது, எப்படி அப்படின்றதெல்லாம் ஒரு அது ஒண்ணு. அண்ட் முகுந்த் ஆல்சோ வாஸ் வெரி சப்போர்ட்டிவ் பர்சன். ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. அவரும் ஸ்பாட்லேயே தான் இருப்பார் முகுந்த். எப்பவுமே ஷூட் முடிச்சுட்டு கிளம்பிட்டு மறுபடியும் அடுத்த நாள் காலைல வரணும். அதுக்கும் வருவாரு. அவர் எந்த இடத்துல டயர்ட் ஆனது கிடையாது. அவரும் சரி. சார் அந்த ஷூட்டிங் எப்ப முடிப்பீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. அது முடியவே முடியாது. இப்படி முடியற மாதிரி இருக்கும். அடுத்த நாள் கேலண்டர் ஓபன் ஆயிடும். இவங்க போங்க போயிட்டு நாளைக்கு வாங்க. எங்க நாளைக்கு வருது? அதான் நாளைக்கு வந்துடுச்சு இல்ல. சிட்டி விட்டு அவுட் இருக்கு. இங்க இருந்து செம்பாக்கம்ன்றது உங்களுக்கு ரொம்ப 2.5 hours டிராவல் ஆகுது. 2 hours ஆகுது. மார்னிங் வர முடியாது அவ்வளவு. அதனால அங்கேயே ஸ்டே. நாங்களும் அங்கேயே ஸ்டே பண்றோம். அங்க எதுவும் பக்கத்துல ஸ்டார் ஹோட்டல்ஸ் இருந்திருக்காது. அங்க எதுவுமே இருக்காது. திருப்பூர் தான் போனோம். ஓகே. அது ஹோட்டல்ஸ் எதுவும் இல்லை. நாங்க என்ன செஞ்சுட்டோம், அங்க இருக்க ஒரு தம்பி ஒருத்தன் ஆகாஷ்னு சொல்லிட்டு அவன் ஃபேமிலிய அப்படியே ஊருக்கு அனுப்பிட்டு நாங்க அந்த வீட்டுல ஸ்டே பண்ணிட்டு ஓகே. அங்கேயே இருந்துட்டோம். அங்க சார்லாம் ஓகே. அவரு எல்லாம் வீட்டுக்கு நீங்களாம் அப்படியே ஜாலியா ஒரு டூர் மாதிரி அடிச்சிருக்கீங்க, என்ஜாய் பண்ணிருக்கீங்க. டூர் தான். அது எப்படின்னா அது வந்து ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி இல்ல, ஏதோ ஊர் அப்பத்தா வீட்டு பேர் அந்த மாதிரி அப்படிதான். ஏன்னா எல்லா நல்ல நல்ல ஃபேமிலில இருந்து நல்ல மனிதர்கள் அங்க போறாங்க. எல்லா பீப்புள் ரொம்ப சப்போர்ட். ஏன் என் வீட்டுல எடுக்கலன்னு சண்டை போடுறாங்க, என் வீட்டுல ஏன் ஷூட் பண்ணல அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு ஆமால்ல. அந்த மாதிரிலாம் பண்றாங்க. சாப்பாடுலாம் உண்மையாலுமே ஆமா. அவருக்கு அதே மாதிரி எல்லாம் சமைச்சு கொடுத்தது, சாப்பிடுறது கொள்றது எல்லாமே அதே மாதிரி இருந்தீங்க. ஓகே. உங்களோட என்டையர் ஃபேமிலி சொல்லுங்க. அவங்களோட இழப்பு தான் இந்த படத்தோட ஒரு தொடக்கம்னு வச்சுக்கோங்களேன். அதுல இருந்த அந்த கதாபாத்திரங்கள் உண்மையாலுமே வந்து இன்னைய தேதி வரைக்கும் அவங்களோட நட்பு எப்படி இருக்கு உங்களுக்கு? இல்ல ரொம்ப ஆரோக்கியமா போயிட்டு இருக்கு. பொது எனக்கு ரவி கேரக்டர் நான் சாரோட டிஸ்கஷன் இருக்கும்போது இந்த கேரக்டர் நான் தான் பண்ணுவேன்னு சொல்லி அவர்கிட்ட அடமுடிச்சு வாங்கினது. மிரட்டி. இல்ல அவர் அன்பால வாங்கினது அது. சரி. கொடுங்க எனக்கு அப்படின்ட்டு. ஜீல அப்படின்னா அப்புறம் வந்து பழைய படங்கள்லாம் பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்ட்டு. சுருளி கேரக்டர் எனக்கு அவர் பரிச்சயம் இல்லாத ஆள் எனக்கு. ஆனா வந்த பிறகு இப்ப எங்களுக்குள்ள ரொம்ப பனி ஆயிடுச்சு. ரியல் பிரதர்ஸ் ஆயிட்டோம் நாங்க. இப்ப அவர் எங்க போனா நம்மளுக்கு எது கூப்பிட்டுருவாரு. ஆக்சுவலா ஒரு பெரிய ஃபேமிலி கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆமா ஆமா ஆக்சுவலா பர்டிகுலரா. ஆமா ஆமா. இப்ப இந்த படம் தடயம் வந்து எங்களுக்கு எல்லாமே ஒரு நிறைய ஃபேமிலி உருவாக்கிடுச்சு. தடயம் ஃபேமிலி உருவாயிட்டோம் நாங்க. நிறைய வாய்ப்புகளும் தொடர்ந்து கிடைக்கட்டும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. எனக்கு அவரு ஒரே ஒன்று ஆட் பண்ணிக்கணும். அவர் எப்ப பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் மதுரைக்காரங்களுக்கு ஒண்ணு இருக்கலாம், சாப்பிட்டீங்களா? அதுதான் அதோட உணவு இல்ல. அவரோட ஃபர்ஸ்ட் கேள்வி அதுதான் இருக்கும். அன்போட கேட்பாரு, சாப்பிட்டீங்களா? சாப்பிடலன்னா வாங்க. அப்புறம் தான் நம்ம ஐயோ இவர்கிட்ட நம்ம சாப்பிட்டீங்களான்னு கேட்கணுமே அப்படின்றது. அதே மாதிரி ஸ்மைலிங், அது வெல்கமிங்கா இருக்கும். அந்த பிரேமனன்ட் அது பார்ப்பேன். அதே மாதிரி ஃப்ரீயா இருக்கும்போது உட்காந்து ஜாலியா கதை அடிப்பாரு. அவர் ஊருக்கு மதுரை கதைலாம் சொல்லுவாரு. அட தெரிக்கிற மாதிரி இருக்கும் கதைகள்லாம், செம்மையா இருக்கும். அதெல்லாம் போனீங்களா ஜல்லிக்கட்டுக்கு இந்த வாட்டி? நம்ம வீட்டுல ஷூட்ல பிஸியா இருந்திருப்பீங்களா? இல்ல தம்பி இருக்காங்க, ஊர்ல தம்பியை பாத்துக்கிறாங்க. நம்ம இவங்க வீட்டுல எல்லாம் கூட்டு போனீங்களா? 4 காலம் இருக்கு. இவர் ஏதாவது ஒண்ணு அடக்க விட்டுருக்க வேண்டியதானே இவங்க 2 பேரையும். நல்லா தெரிச்சு ஓடிடுவேன். நம்ம வீட்டுல 4 காலம் இருக்கு. அது சண்டை கடை வச்சிருக்கோம். அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, இது ஒரு பக்கம். கல்லா கட்டுது அந்த பக்கம். அப்பா ஓஹோ. கல்லா கட்ட இல்ல, அது நீ மெயின்டைன் பண்ணா உங்களுக்கு தெரியும். ஐயோ கரெக்ட் தான். நீங்க வந்து இந்த கட்டு இருக்குல்ல, சரி இந்த கட்டு அப்படின்ற இடத்துல நீங்க வந்து மேபி உங்களோட யங்கர் ஏஜ்ல வந்து நீங்க பழகுன விதமா இருக்கட்டும், உங்களோட கேங்கா இருக்கட்டும், ஒரு மாதிரி ரவுடிஸ் சார்ந்த கேங்கா? ஐயா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இது கீழே விழுந்தது ஐயா. வேற ஒண்ணும் இல்ல. இல்ல இந்த படத்துல இவங்க எதுவும் கோவப்பட்டு ரிமாண்டி சின்ன வயசுல இருந்தே அந்த காயம் இருக்கா? இல்ல அந்த காயத்துல இருந்து தான் சில கதைகள் பிறந்ததா? அப்படின்னு சொல்ல ஏன் முடியாது. நீங்க இவ்வளவு வந்து வயலண்டா ஒரு படம் எடுக்கணும்னு உங்களுக்கு violent ஆ idea? ஷூட்டிங் ஸ்பாட்ல ப்ரொடக்ஷன் பாய் வரைக்கும் என்னலே அப்படின்னு கேட்டுருவாரு. சார் வந்து ஏதாவது ஒண்ணு பிரச்சனைனா அப்படியே பொறுமையா அப்படி அனுப்பிச்சிருவாரு. வந்து சார் அப்படின்னு சொல்லு, ஐயா கேட்க மாட்டேது, திட்டுனாவும் பரவாயில்ல கொஞ்சம் கத்தி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நான் தான் தப்பான கேள்வி உச்சகட்ட சாஃப்டாவே முடிச்சிட வேண்டியது பிரச்சனை கேட்டேன். இல்லை. எதுக்கு பிரச்சனை? நீங்க கேட்ட எதுக்கு அப்படின்னா சில படைப்புகள் வந்து இயங்கும் வெளி உலகத்தை காட்டுறதுக்கு. கண்டிப்பா. அப்ப இந்த படைப்பு கரெக்டான இடத்த போய் ரீச் ஆகும்போது அது வெளியே வந்துடும். அந்த மாதிரி இந்த படைப்பு வந்து இயங்கி இருக்கு. சார் இல்ல பார்த்துருக்காரு. அதுக்கான ஒரு பேக்ரவுண்ட்னு ஒண்ணு இருக்கும்ல. மேபி அவங்களோட ஏதோ டிராவல் இருக்கு. இருக்கா, அந்த மாதிரி இருக்கா? நான் படிச்சு இல்ல உங்களை சார்ந்த ஏதாவது இழப்பு இருக்கா? இந்த மாதிரி கதை எடுக்கிறதுக்கான இழப்புன்றது காரணம் கிடையாது. நான் என்னோட சர்க்கிள்னு சொல்லலாம். நான் படிச்ச அட்வொகேட். ஸோ அந்த இது எல்லாமே கதைகள்.
கதைகள் அது சார்ந்தே இருக்கு. ஓகே. சார்ந்த நபர்களும் அப்படியே இருக்காங்களா? ஸோ அதுலேருந்து ஏதோ ஒரு யூனிக்கா ஒண்ணு எடுப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு தாக்கத்த ஏற்படுத்துச்சு. 2 பேர் சேர்ந்து ஒரு 76 கொலை பண்றான். வெறும் தாலிக்காக மட்டுங்கும்போது, அது ஒரு ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவனோட இது தேவைப்பட்டுச்சு. சரி அத நம்ம சொன்னா எப்படி இருக்கும்? அப்படின்றது தான். ஏன் அட்வொகேட் கன்டின்யூ பண்ணல நீங்க? அது பண்ணிட்டு தான் இருக்கு. அது பண்ணிட்டு தான் அது இருக்கீங்களா? பசங்க எல்லாமே பார்த்துக்கிறாங்க. ஃபுல்லா கிரிமினல் கேஸஸ் தான். அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஓ! ஃபுல்லா வந்து நம்ம சினி ஃபீல்ட தான் பார்த்துட்டு இருக்கோம். சினி தான் ஃப்ரெண்ட்ஸ் தான் ரைட். ஃபுல்லாவே இருக்காங்க. அடுத்தடுத்த படங்கள் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு தொடர்ந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால வந்து கேஸ் இந்த பக்கம் எடுத்து அப்படி கைமாத்தி விட்டுறீங்க. பசங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல எல்லாமே. அதுல உங்க இன்வால்வ்மென்ட் இருக்கணும்ல. இல்ல அவங்க நல்லாவே பார்த்துக்கிறாங்க. அட நம்ம சரி, இதுல இன்வால்வ் பண்ணி நல்லா பண்ணுவோமே. வாழ்த்துக்கள். அண்ட் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் கேட்கணுமா பர்ட்டிகுலரா? நீங்க ஏதாவது பாத்தீங்களா? சூப்பர் நீங்க பாத்தீங்களா? நீங்க எப்படி பாத்தீங்களா? நான் சொல்லிட்டேனே. 100% இட்ஸ் a பியூட்டிஃபுல் மூவி. அழகா போகுது கதை. அதுல மியூசிக்கா இருக்கட்டும் அண்ட் தி என்டையர் ப்ரொடக்ஷனா இருக்கட்டும், தி மக்களா இருக்கட்டும், இட்ஸ் ஆசம் மூவி. அதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்ல. செகண்ட் சீரிஸ்க்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். ஏன்னா ஒரு தாக்கம் இருந்ததுல. என்னடா எனக்கு ரொம்ப ஃபீல் இருந்தது. நான் எதிர்பார்த்தது என்னன்னா, படத்துல எல்லாருமே அப்படிதான் இருக்கும். கூட்டு வராங்க. இப்ப நான் போய் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு சமுத்திரக்கனி கூப்பிடுறேன். அவன் ஓடி வந்து ஏதோ ஒரு ட்விஸ்ட்ல இவர கொன்றுவான். அப்படிதான் எதிர்பார்த்தோம். இல்ல நேரா போறாங்க. ஆல்ரெடி நம்ம ஆளு முட்டி போட்டுட்டு இருக்காரு. அவரும் சரி அப்பயாச்சும் ஏதாவது நடக்கும். இப்ப ஏதோ நடக்க போகுது. இத கண்ண குடுத்துட்டு சுட்டுருவாங்க. இல்ல சமுத்திரக்கனி சுட்டுருவாரு. இப்படிதான் நான் நெனச்சேன். நெனைக்கிற நேரத்துல இவரு போய் சுடுனா இவரு போய் டப்புன்னு அடிக்கிறாப்புல. அதோட படம் முடிஞ்சுது. அப்புறம் ஓகே ரெக்கார்ட வச்சு பார்ட் 2 ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு. சிஸ்டம் ரொம்ப பவர்ஃபுல். ஓகே. ஒரு இண்டிவிஜுவலால பட் ஏன் நீங்க அதை சினிமேட்டிக்கா ஏன் யோசிக்கல? அந்த இடத்துல இல்ல அது கொஞ்சம் தேவைப்படலையா? லைவாவே இருக்கட்டும்னு தான் முடிவு பண்ணோம். ஓகே. சரி இதான் இது ரியல் ஸ்டோரி. எக்ஸாக்ட்டா இதான் எக்ஸாக்ட் நடந்தது. ரியல் ஸ்டோரி தான். இது அப்படியே அதுக்கப்புறமா அந்த அந்த அவங்க தண்டிக்கப்படுறாங்கன்றதும் ரியல் ஸ்டோரி தான். யாரு? பார்ட் 2ல. அது கொஞ்சம் ஃபிக்ஷன் ஆட் பண்ணணும். ஓகே. எப்படி போலீஸ் எப்படியும் தண்டிக்க போறது இல்லல்ல. எங்களோட எண்டு முடிஞ்சுச்சு. அது வந்து இவங்கள ஏன் அடுத்த பார்ட் 2 கூட்டு போல? இவங்க 2 பேரையும். இல்ல நெறைய பேர் கேட்டாங்க. இந்த ஆமா. அதே மாரி ஒரு சிலர் என்ன கேட்டாங்கன்னா, பாவங்க அவங்க. உண்மையாலுமே அதாவது ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ற அதான் லெவல்ல ஒரு சிலர் வந்துருச்சு கேட்டதே இதுதான் எல்லாருக்கும். கேட்டாங்க. அவங்கள ஏன் கொன்னீங்க? ம். அவங்கள ஏதோ ஒரு தண்டனை குடுத்து உள்ள இல்ல வச்சிருக்கலாம்ல. 66 கொலை தேவலாம பண்ணிருக்காங்க. அது வேற விஷயம். போட்டு தான் ஆகணும் இவங்கள. அதுதான் அவரும் சொல்லுவாரு. இருந்தாலும் அடுத்த பார்ட் 2க்கு இவங்களோட வந்திருந்தது. இவங்க எங்கேயாவது ஓடி கீடி போயிடுற மாரி ஏதாவது காமிக்கிறதுக்கு ஏன் உங்களுக்கு தோணல? இல்ல கொஞ்சம் லைவா இருக்கட்டுமேன்னு தான் அப்படியே விட்டுட்டோம். நீங்க சொல்றீங்க 66 கொலை மென்ஷன் பண்ணீங்களா? இந்த 6 கொலை பண்ணனால தான் 66 கொலை பண்ணோம். இந்த 6 கொலை பண்றதுக்கு காரணம் யாரு? இது வந்து ரிவர்ஸ் ப்ராசஸ் ஒர்க் அவுட் ஆயிருச்சு இது. இப்ப நீ அன்னைக்கு எங்கள அரெஸ்ட் பண்ணாம எதுவுமே பண்ணாம இருந்தா, இது எதுவுமே நடந்திருக்காது. 72 பேர் ஃபேமிலியோட ஹேப்பியா இருந்திருப்பாங்க. நீ எங்களுக்குள்ள ஒரு வெஞ்சன்ஸ் உருவாக்குனனால, இந்த 6 பேர நாங்க கொண்டு, அது வந்து எங்களுக்குள்ள ட்ரிகர் ஆயி, அது போதை மாரி ஆயி, அது கன்டின்யூ ஆயிட்டே இருந்துச்சு. இது இப்ப காரணம் யாரு அப்டின்னா, அது ஆட்சி அதிகாரம் கையில கரெக்ட்டா யூஸ் பண்ணணும். தப்பா யூஸ் பண்ணா இப்படிதான் உருவாகுங்க அப்படின்னு இந்த படம் வந்து சொல்லியிருக்காங்க. அப்படிதான் சூப்பர் சிறப்பு அண்ட் பார்ட் 2க்கும் எங்களோட வாழ்த்துக்கள். கண்டிப்பா. ஆசம் ஹிட் இந்த படம் உண்மையாலுமே. அதுலயும் தி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நெறைய பேருக்கு வாய்ப்புகள் குடுத்துருக்கீங்க பீயிங் எ டைரக்டர். அண்ட் தேங்க் யூ சோ மச் எங்க சேனலுக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்த்துக்கள். பார்ட் 2வும் மிகப்பெரிய ஹிட் ஆறதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க் யூ.